வணக்கம் நண்பர்களே, ஃபேத் கிட்ஸ் ஸ்டோரிஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம ஆதாம் ஏவாள் கதைய பத்தி பார்க்கலாம். பூமி ரொம்ப அழகா இருந்துச்சு. பச்சை பசேல்னு மரங்கள் நிறைந்த செடிகள், புல்வெளிகள், ஆறுகள், நதிகள் எல்லாம் இருந்துச்சு. ஆனா மனுஷங்க யாருமே இல்லை. அப்போ கடவுள் பார்த்தாரு, சரி நாம ஒரு மனுஷனை உருவாக்குவோம் அப்படின்னு மண்ணில இருந்து ஒரு மனுஷனை சிலை மாதிரி உருவாக்கினாரு. அப்படி உருவான அந்த மனுஷனுக்கு கடவுள் உயிரும் கொடுத்தாரு. அந்த மனுஷன் உயிரோட எந்திரிச்சு வந்துட்டாரு. அப்ப கடவுள் அவருக்கு ஆதாம்னு பேரு வச்சாரு. ஆதாம் அந்த இடத்த சுத்தி பார்த்தப்போ எல்லாம் ரொம்ப அழகா இருந்துச்சு. ஆனா அவரு மட்டும் தனியா தான் இருந்தாரு. அப்போ கடவுள் ஆதாம ரொம்ப ரொம்ப அழகான ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போனாரு. அதுதான் ஏதேன் தோட்டம். அந்த தோட்டமும் ரொம்ப அழகா இருந்துச்சு. அது மட்டும் இல்ல, அந்த தோட்டத்து மரங்கள்ல பூக்கள், காய்கள், சுவையான பழங்கள் எல்லாம் இருந்துச்சு. அங்கேயும் ஆறுகள், நதிகள் எல்லாம் ஓடிட்டு இருந்துச்சு. கூடவே நிறைய மிருகங்களும் பறவைகளும் இருந்துச்சு. அப்போ கடவுள் ஆதாம் கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொன்னாரு. அது என்னன்னா, இந்த தோட்டத்தில் இருக்கிற எல்லா பழங்களையும் நீ சாப்பிடலாம். ஆனா அந்த ஒரு மரத்துல இருக்கிற பழத்தை மட்டும் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆதாம் அந்த தோட்டத்துல வாழ்ந்துகிட்டு இருந்தாரு. அங்க இருந்த பறவைகள், மிருகங்களுக்கெல்லாம் ஆதாம் பேரு வச்சு அதுகளோட வாழ்ந்துட்டு இருந்தாரு. ஆனா அவருக்குன்னு ஒரு துணை இல்லாம இருந்துச்சு. அத பார்த்த கடவுள், மனிதன் தனியாக இருப்பது நல்லதல்ல அப்படின்னு ஆதாமுக்கு ஒரு துணைய உருவாக்க முடிவெடுத்தாரு. அப்போ கடவுள் ஆதாம ஆழ்ந்த தூக்கத்தை வர வச்சு அவருடைய ஒரு விலா எலும்பை எடுத்து அதிலிருந்து ஒரு பொண்ணை உருவாக்குனாரு. கடவுள் அந்த பொண்ணுக்கு ஏவாள்னு பேரு வச்சாரு. அந்த பொண்ணை பார்த்து ஆதாம் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. இப்போ ஆதாமுக்கு ஒரு துணையும் கிடைச்சிருச்சு. இப்போ ஆதாமும் ஏவாளும் ஏதேன் தோட்டத்துல ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தாங்க. ஒரு நாள் ஒரு பாம்பு ஏவாள்கிட்ட பேச ஆரம்பிச்சது. அந்த பாம்பு என்ன சொல்லுச்சுன்னா, இந்த பழத்தை சாப்பிட்டா உங்களுக்கு ஒன்னும் ஆகாது அப்படின்னு சொல்லுச்சு. ஏவாள் அந்த வார்த்தைய நம்பி அந்த பழத்தை பறிச்சு சாப்பிட்டா. சாப்பிட்டு ஆதாமுக்கும் சாப்பிட கொடுத்தா. ஆதாமும் அதை சாப்பிட்டாரு. அப்புறம் அவர்கள் கடவுளோட வார்த்தைய கேட்கலங்கிறத உணர்ந்தாங்க. நண்பர்களே, நாம் எப்போதும் நல்லதை மட்டும் தேர்வு செய்யணும். கடவுள் சொல்றத கேட்டு நடக்கணும். அப்போ நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். அடுத்த வீடியோவில் மற்றொரு கதையோடு சந்திப்போம். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பைபிள் கதைகளை பார்க்க நம்மளுடைய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.